நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போன தடவை வந்து ஸ்டீபன் சாரோட பாடையில் வந்து எனக்கு அந்த பேண்டோட எப்படி பாடணும்னு எனக்கு கண்டிப்பாக அது நல்லா தெரியல. அதனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்த ரவுண்டில் நான் வந்து பாட்டு ரொம்ப பார்த்து நல்லா கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனந்த் சார்கிட்ட நான் பாடி காமிக்கும் கூட சொன்னார், இந்த பாட்டு உனக்கு சூட்டாக இருக்குது, இதில் உள்ள ஸ்டைலை கரெக்டாக நீ கொடுத்துட்டாலே போதும், இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம், பாத்தியார நீயே கெடு முருகா. கோயிலுக்கு வருவோம், சைட்டடிக்க மாட்டோம், பொண்ணுங்கள நீயே கெடு முருகா. மயிலேறி போய் நீ வள்ளியத்தான் பார்த்த, சைக்கிள் ஏறி தேடி வந்தோம் ஒன்னத்தானே நாங்க. பூமியத்தான் சுத்தி நீ ஞான பழம் கேட்ட, படிச்சு படிச்சு கிழிச்சு போட்ட ஞான பழம் நாங்க. காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம். காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம், வாத்தியார நீயே கெடு முருகா. கோயிலுக்கு வருவோம், சைட்டடிக்க மாட்டோம், பொண்ணுங்கள நீயே கெடு முருகா. புஸ்தக நோட்டை தூக்கிதான் ஸ்கூலில் நாம அலைஞ்சோமே, ஒத்த நோட்டில் இனி பாடம் முடிப்போம். பலமுறை லீவு லெட்டரில் பாட்டிய நாம கொன்னோமே, விடுமுறையே இனி தேவையில்லை. யூனிஃபார்ம் போடும் தொல்லை இல்லை, உப்பு மூட்டை தூக்க தேவையில்லை. அடங்கக்கா அடமக்கா, உப்பு கடலை வாங்கி திப்போம், தப்பா கடலை போட மாட்டோம். காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம், பாட்டியார நீயே கெடு முருகா. கோயிலுக்கு வருவோம், சைட்டடிக்க மாட்டோம், பொண்ணுங்கள நீயே கெடு முருகா. மயிலேறி போய் நீ வள்ளியத்தான் பார்த்த, சைக்கிள் ஏறி தேடி வந்தோம் ஒன்னத்தானே நாங்க. பூமியத்தான் சுத்தி நீ ஞான பழம் கேட்ட, படிச்சு படிச்சு கிழிச்சு போட்ட ஞான பழம் நாங்க. காலேஜுக்கு போவோம், கட்டடிக்க மாட்டோம், பாத்தியார நீயே கெடு முருகா. கோயிலுக்கு வருவோம், சைட்டடிக்க மாட்டோம், பொண்ணுங்கள நீயே கெடு முருகா. ரமேஷ், சொல்லுங்கள் சார். நோட்ஸ் எல்லாம் எங்கேயோ இருந்தது, என்னாச்சு? அப்புறம் கடைசியில் தான் கொஞ்சம் அப்படியே சேர்ந்தது. ஸோ கொஞ்சம் கவனமாக பாடணுமா. ஸ்ருதி வந்து கொஞ்சம் அங்கே எங்கேயும் பண்ண பரவாயில்ல, மொத்தமாகவே இது சரியா இல்லைனா இட்ஸ் நாட் டோன்ட் பி குட். ஓகே, கொஞ்சம் பார்த்துங்கம்மா ப்ளீஸ். ரமேஷ், சொல்லுங்கள். இது ரமேஷ், அந்த இந்தியன் காலேஜுக்கு போவோம் டாட்டா. அந்த லாஸ்ட் அந்த இதெல்லாம் ஒரு இடத்துலேயும் சரி வரல. கடைசி பல்லவியில் அது கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. ஆனால் பல்லவி லாஸ்ட் லைனில் அங்கே போயிடுச்சு. நீங்கள் இனி எஃபர்ட் போடணும், நிறைய எஃபர்ட் போடணும் பாட்டு இதில். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா, இல்லைன்னா ஏதாவது ஸ்ருதி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இப்போ தான் சார் வாங்கியிருக்கு, இனிமேல் தான் சார் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த ஸ்ருதி சேர்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அது மட்டும் நீங்கள் பண்ணால் போகிறோம். உங்களுக்கு டேலண்ட் இருக்குது நேச்சுரலாக. அவர் ஆனந்த் சாரை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களால் முன்னுக்கு போக முடியுமோ முன்னுக்கு போங்க. அந்த விஷயங்கள் கற்றுங்க. நீங்கள் என்ன டெஃபினட்டாக உங்களுக்கு அது தேவை. ஜட்ஜஸ் அவங்க நம்ம சூழ்நிலையெல்லாம் பார்க்கணுன்னுலாம் இல்லை, நம்ம உடம்பு எப்படி இருக்குது அதெல்லாம் அவங்க
அவங்களுக்கு தேவை அவங்க பாட்டு சரியாக இருக்கும், அவ்வளோதானே. ஆனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது மற்றவங்களோட நம்ம ரொம்ப கீழே இருக்குமோன்ற ஒரு அந்த எண்ணமே நம்மளை இன்னும் ரொம்ப கீழே இறக்கிறது. அதுதான் ஒரு பாட முடியாத காரணத்துக்கு ரொம்ப காரணம். எனக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் இல்லைங்க உண்மை. எல்லாருமே பாடுறப்ப மெயினாக சுதி தாளம் இது ரெண்டை மெயினில் வச்சு தான் பாடுவாங்க. ஆனால் ரமேஷ் பாடுறப்ப மட்டும் மூணாவதாக ஒரு விஷயம் உடம்புக்குள்ளே வச்சுட்டு பாடுவான். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு வலி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவனுக்கு யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது, அவனுக்கு அல்சர் இருக்குது. டெய்லியுமே வெளியில் போய் வாந்தி எடுத்துகிட்டு வருவான். ஏன்னா கொஞ்சம் ஹையாக போகிறப்ப முடியாது அவனால். அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரங்கோலா சாங்ஸ் பாடுற அன்னைக்கெல்லாம் வெளியில் வந்து ரத்தமாக வாந்தி எடுத்தான். ஸோ ஐ திங்க் நீங்கள் வந்து இதில் மெடிக்கேஷன்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களாப்பா? மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்களா? நானும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அது அலைச்சல். சார் நல்ல வாந்தி வந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்க இத்தனை பேர் முன்னாடி பாடுறேன்னா உண்மையாகவே இதை விட பெருமையான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, சூப்பர்.